டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இந்த அளவுக்கு வந்து ஃபுட்டெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு வாழ்க்கை வாழணுமா? ஏன்னா நம்ம லைஃபே ஷார்ட்டு. அதுக்கு வந்து ஏன் நம்ம வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணக்கூடாது? இதுக்கு நான் என்ன சொல்கிறது, தத்துவார்த்த முறையில் அது வந்து ஓகே, லைஃப் இஸ் ஷார்ட்ன்றது. பட் அந்த குறைவான நாட்கள்லேயும் நம்ம வந்து ஆரோக்கியமாக இருந்தால் தானே அந்த லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியும். நம்ம என்ஜாய்மெண்ட்டுன்றது என்ன நினைக்கிறோம்? உடல் ஆரோக்கியம் இல்லாமல் எப்படி மகிழ்ச்சி இருக்க முடியும்? உடல் தான் முக்கியமானது இல்லையா? ஸோ இல்லாட்டா நீங்கள் ஒரு டூர் கூட போக முடியாது. ஒரு நோய்வாய்ப்பட்டவங்களால் என்ன என்ஜாய்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் அது பிரின்சிபல். அண்ட் இன்னொன்று தவறான கருத்து, லைஃப் இஸ் ஷார்ட்ன்றது. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இப்போ அதிகமாயிட்டே போகுது. இப்போ 70 வயதை கடந்து போயிட்டு இருக்குது ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இந்தியாவிலே. அப்படி இருக்கும்போது 50 வயசுக்குள்ளேயே ஒரு வியாதி வந்துருச்சு, நம்மளுக்கு ஒரு டிஸார்டர் வந்துருச்சு அப்படின்னா ரிமைனிங் 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் நம்ம வந்து அந்த வியாதியோட விளைவுகளாலேயே பாதிக்கப்பட்டா நம்மளுக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு மகிழ்ச்சியான இதுன்றது சொல்ல முடியாது இல்லையா? மருந்து மாத்திரைகளோடையே வாழ்கிற மாதிரி தானே இருக்கும். அதனால இளமையில் ஆரம்பத்திலேயே ஒரு லைஃப் டிசிப்ளின், ஐ ஒன்ட் சே ரெஸ்ட்ரிக்டட், டிசிப்ளினான ஒரு வாழ்க்கை இருந்ததுன்னா பிற்காலத்தில் வந்து என்ஜாய் பண்ணலாம், சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.